பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால், பந்தய திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பவுலடியார் ரொம்ப அற்புதமா சொல்றாரு. ஒரு எடுத்துக்காட்டாக அவர் காண்பிக்கிறது என்னன்னா, ஓட்ட பந்தயம். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஓட்ட பந்தயத்திலே பல மீட்டர், ஒவ்வொரு பந்தயத்துக்கும் ஒரு சில தூரங்களை அவர்கள் கணக்கிட்டு வைத்திருப்பார்கள். அதுல பாத்தீங்கன்னா இந்த மராத்தான் ஓட்டம் அப்படின்னு ஒன்று உண்டு. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை, குறிப்பிட்ட பாதை வரை அதனுடைய எல்லைகள் இருக்கும். ஆனா அதுல யாருனாலும் என்ன செஞ்சுக்கலாம், பெயர் கொடுத்து என்ன செய்யலாம், பங்கெடுக்கணும். ஆனா பாருங்க, சிலர் சும்மா ஒரு சர்டிபிகேட்டுக்காக, ஒரு பாட்டில் தண்ணிக்காக, ஒரு ஜூஸுக்காக, இல்ல அங்க சில நேரங்களில் டிஷர்ட் கொடுப்பாங்க, அதுக்காக இப்படிலாம் சில பேர் கலந்துக்கிட்டதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் கலந்து கொள்ளுகிறவர்கள் பலர் இருந்தாலும் வெற்றி பெறுகிறவர் ஒருத்தர் தான். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்தேன், உண்டியல் போட்டேன், ஜெபத்தில் பங்கெடுத்தேன், டெய்லி வழிபாட்டுக்கு வந்தேன், நல்ல பக்தியா இருந்தேன், இதுல மாற்று கருத்து இல்லை. நம்மளை விட ரொம்ப அதிகமான பக்தி உள்ளவர்கள் இந்த உலகத்தில் சொல்லுங்க இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாம ஆலயத்துக்குள்ள செருப்பு போட்டு போவோம், நாம ஆலயத்துக்குள்ள வரும் பொழுதே பேசிக்கிட்டு வருவோம். ஆனா நம்மை விட நம்ம இயேசுவை அறியாத மக்கள் எப்படி சொல்ற சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஆலயத்துக்கு அந்த வளாகத்திலே என்ன செஞ்சிருவாங்க, மிதியடிகளை கலத்தி அப்புறப்படுத்திடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்குள்ள பாருங்க அவ்வளவு பக்தி இருக்கும். ஆனா நம்மை விட உபவாசம் இருப்பதில்லை, நம்மை விட அவர்கள் பல விதத்தில் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பக்தி பரவசத்தோடு இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனா இங்க பவுல் எழுதுறாரு, உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், பந்தயத்தில் பங்கெடுக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறது இல்ல, பரிசு பெறுவது இல்ல. பங்கெடுக்கிற எல்லாரும் பரிசு பெறுவது இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோயிலுக்கு வந்த எல்லாரும் பரலோகத்துக்கு போயிருவாங்களா? சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு தெரியுமா, அன்னை மரியாள் பாத்திமாவில் காட்சி கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க சொல்லுங்க, யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க? லூசியா, பிரான்சிஸ், ஜெசிந்தா, இந்த 3 பேருக்கு மாதா பாத்திமாவில் காட்சி கொடுக்கிறாங்க. பாத்திமா மாதா காட்சி, அந்த காட்சியினுடைய அந்த வரலாறு, அந்த பகுதி என்ன சொல்லுகிறது தெரியுமா? மாதாவுடைய காட்சிக்கு முன்பாக இவங்க 3 பேரும் என்ன செய்யறாங்கன்னா, ஆடு மேய்க்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆடு மேய்க்கிறாங்க. வீட்டில் உள்ள ஆடுகளை அப்படியே மேய்ச்சிட்டு ஜாலியா, பிள்ளைங்க சின்ன வயசுல அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே திடீர்னு பார்க்குறாங்க, ஒரு தூதன் வந்து காட்சி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நேர உடனேலாம் மாதா காட்சி கொடுக்கல. தூதன் வந்து அங்க காட்சி கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்துகிறார். 3 பேரும் ஜெபம், தவம், பரிகாரம் என்று 3 பேருக்குள்ளேயும் போட்டி. என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். சின்ன பிள்ளைங்க தான், சிறுவர்களாக இருக்கும் பொழுது அந்த காட்சி நடக்குது. அவர்கள் தங்களுடைய அந்த மதியான வேளையில் அங்க பாறையில முழங்கால் படியிட்டு ஜெபமால ஜெபிப்பாங்களாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கசப்பான ஒரு விதை உண்டு, கொட்டை, ஒரு அந்த பழத்தை பறித்து அந்த கசப்பானதை சாப்பிட்டுட்டு பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று மன்றாடுவாங்களாம். குளிர்ந்த நேரம் கீழே எதுவுமே விரிக்காம படுத்துக்கிடுவாங்களாம். இடுப்புல கொச்சை கயிறுகளை சுத்திட்டு
யாருக்குமே வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாம அப்படியே படுத்துக்கிடுவாங்களா, அப்படியே அரிச்சு 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 அடி வகித்து பகுதியெல்லாம் புண்ணாயிரும். இதெல்லாம் பாவிகள் மனம் திரும்ப ஒப்பு கொடுத்தாங்க. இப்ப பாத்திமா அன்னை, பாத்திமா காட்சியில மாதா ஜெபமாலை அன்னை என்று சொன்னது பாத்திமா தான். பிரைஸ் தி லார்ட். அப்ப மாதா அவங்க காட்சியில பாருங்க, லூசியா பிரான்சிஸ் ஜெசிந்தாவுக்கு நான் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு காட்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அப்பொழுது பாதாளம் திறக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாதாளத்திற்கு, நரகத்தை காண்பிக்கிறார்கள். அழகா லூசியா தான் உலகத்தில் அதிக நாள் இருந்தாங்க. அந்த அம்மா எழுதுறாங்க, அன்னை மரியாள் அங்கே எங்களுக்கு துணையாக இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் அங்கிருந்து வந்த அந்த ஜுவாலையில் வெப்பத்தில் உருகி போயிருப்போம். பிரைஸ் தி லார்ட். அங்க சொன்னது என்ன தெரியுமா லூசியாமா? நரகத்திற்கு செல்லும் ஆன்மாக்கள் கோடான கோடி பேர். நல்ல கவனிங்க, மோட்சத்துக்கு சில விரல் விட்டு எண்ணுகிறவர்கள் கூட மோட்சத்துக்கு போறதில்லை. நீங்க ரொம்ப பக்தியா இருக்கலாம், நான் ரொம்ப பக்தியா இருக்கலாம், நான் பிரசங்கம் பண்றதுனால நான் மோட்சத்துக்கு போவேனா? கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப யோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டுலாம் மோட்சத்துக்கு போக முடியாது. அப்போ லூசியாட்ட பிரான்சிஸ் ஜெசிந்தாட்ட மாத சொல்றாங்க, நரகத்திற்கு போகும் ஆன்மாக்களின் எண்ணிக்கையை நீங்கள் பாருங்கள். பக்தி உள்ளவர்கள், நீதிமான்கள், உலகத்தில் யோக்கியமா நினைச்சவங்க நரகத்தில் போறாங்க. ஆனால் நீங்கள் இந்த நரகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அதுல லூசியா மட்டும்தான் அம்மா, அந்த அம்மா மட்டும்தான் அதிக நாட்கள் இருந்தாங்க. பிரான்சிஸும் ஜெசிந்தாவுக்குள்ளே ஒரு போட்டி. மாதா இந்த காட்சியில் சொல்றாங்க, முதலாவது ஜெசிந்தா எடுத்துக்கொள்ளப்படுவாள். பிரைஸ் தி லார்ட். உடனே பிரான்சிஸ் கோவம், அப்ப நான் என்ன படிப்பீங்க, நான் இப்ப மோட்சத்துக்கு வருவேன். அவங்க ரெண்டு பேருக்கும் பாருங்க, மோட்சத்திற்கு போவதை குறித்து பெரிய ஆவல். இங்க இருக்கிற நமக்கு இந்த உலக வாழ்க்கையே சரணம், இதுதான் வாழ்க்கை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு ஒன்று தெரியணும், இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் பார்ப்பவை, வைத்திருப்பவை எதுவும் உங்களுடையது அல்ல. எதுவும் உங்களுடையது, எதுவுமே உங்க பொருள் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருந்தாங்க, இப்போ இல்ல. பெரிய காரியம் பேசினவங்க எல்லாம் இருந்தாங்க, இப்போ இல்ல. நீங்களும் இப்ப இருக்கீங்க, நானும் இருக்கேன். இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு இருக்க மாட்டோம். இதாங்க உண்மை. நாம இருந்து கொண்டே இருக்கிறவர்கள் அல்ல, இருக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் எடுத்து போடப்படுவோம். சொல்லுங்க, எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாரும். ஆனா அதுக்கு பின்னால ஒண்ணு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல முடிக்கிறது பெரிய விஷயம் இல்லப்பா, அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு. என்னது? அதுதான் நீங்களும் நானும் போய் சேர வேண்டிய இடம். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பவுல் சொல்றாரு, பந்தயத்தில் பங்கெடுக்கிறவர்கள் பலர், ஆனால் வெற்றி பெறுகிறவர், சொல்லுங்க, வெற்றி பெறுகிறவர் எத்தனை பேரு? எத்தனை பேரு? ஒருவரே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ பக்கத்துல எல்லாம் கை கொடுத்துங்க. நீங்க ஜெபம், பக்தி எல்லாத்திலையும் எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அழகா அன்னைக்கு பரிசேய சதிசேயர்ல பார்த்து சொன்னாரு, நீங்க யார் தெரியுமா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். என்ன சொன்னாரு? நீங்க யாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்.
இன்னைக்கு வெளியே பக்தி, உள்ள பாவம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவுக்குள்ள வாங்க. நீங்கள் ஓடுகிற ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? வாசிங்க தயவு செய்து. நீங்க இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா வாசிங்க. 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. விளையாட்டு வீரர் எவரும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடினால் மட்டுமே வெற்றி வாகை சூட முடியும். கை தட்டுங்க பாப்போம். ஒரு விளையாட்டு வீரர் நல்ல கவனிச்சிங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ல என்ன செய்யலாம், ஒலிம்பிக் போட்டி நடக்கும். உலகத்திலேயே எல்லாரும் அதிகமான பேர் பார்க்குற ஒலிம்பிக் போட்டி தான். ஆனால் அந்த ஒலிம்பிக் போட்டியில் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ட்ராக் இருக்கும். ஆனால் சிலர் ஸ்பீடாக ஓடிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவங்களுக்கு பரிசு கிடைக்காது. ஏன் சொல்லுங்க, என்ன காரணம்? அவங்க ஓட வேண்டிய ட்ராக்கை விட்டுட்டு வேற ஒரு ட்ராக்ல ஓடிடுவாங்க. சில பேருக்கு பரிசு பெறணும்னு ஆர்வம் இருக்கும். ஆனால் அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஊக்க மருந்துன்னு ஒன்று இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. கடைசியில் பரிசோதனை பண்ணுவாங்க. பண்ணா பரிசு பெற்றுவாருன்னு எல்லாம் கை தட்டிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, இல்லைப்பா நிப்பாட்டுங்கப்பா, இவர் முறையானபடி என்ன செய்யல, வரல அப்படின்னு தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. இன்னைக்கு அதே போல கடவுளுடைய ராஜ்யத்துக்குள் வருவதற்கு குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ குறுக்கு வழி உண்டா? ஏதாவது ஒரு அன்னைக்கு நேற்று ஒருத்தர் ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 10ல் 1 பகுதி கொடுத்தால் போதும், உங்களுக்காக வானம் திறந்தே இருக்கும். 10ல் 1 பகுதி கொடுத்தா வானம் திறந்திருக்குமா? சரி, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா மக்கள் என்ன செய்றாங்க, இதுதான் கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. 10ல் 1 பகுதி கொடுத்துட்டோம்னா வானம் திறந்தே இருக்கும், நேர போயிடலாம் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்படிலாம் போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒருவன் தேவனுக்குள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, பந்தயத்திடல வெற்றி பெறுகிறவன் ஒருவன், அந்த ஒருவன் இஷ்டம் போல வெற்றி பெற முடியாது. அப்படின்னா என்ன, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. சொல்லுங்க, என்ன இருக்கு? பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில கட்டுப்பாடு இருக்கு. இப்போ நீங்க நல்லா கவனிங்களா, உபவாசம் இருக்கீங்களா? நிறைய பேர் கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேங்கிறதே 100 பேர்கிட்ட சொல்றான்லாம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு பதிலா நீ என்ன செஞ்சிடலாம், பேசாம நீ சாப்பிட்டுடலாம். சில பேர் பாருங்க, அப்படி முகம் எப்பவுமே இப்படியே தான் இருக்கும். என்ன உபவாசம். அன்னைக்கு அதனால தான் பாருங்களேன், ஒரு வேற ஒரு இந்த நோன்பு இருக்கிறாங்க ஒரு சகோதரர்கள். அப்போ நோன்பு இருக்கிறார், அவர் நோன்பு எடுத்துட்டு போறது. 8ஆல் ஒரு அம்மா பஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்டு போயிருக்கு. அது டிராவலுக்கு சாப்பிட வீட்டில் டைம் இல்லைன்னு சொல்லி வேகமாக சாப்பிட போயிருக்கு. பிரைஸ் தி லார்ட். 8ஆல் உட்காந்து சொல்லிருக்காரு, நீங்கள் இப்படிலாம் சாப்பிடக்கூடாது, எங்களை அவமதிக்கிறீங்க அப்படின்னு. அந்த அம்மாக்கு டென்ஷன் ஆகிட்டு அந்த அம்மா சொன்னிச்சு, நீ நோன்பு இருக்கிறது உன் வேலை, சாப்பிட்றது ஏன் வேலை போல அப்படின்ட்டு. சில வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, நானே உபவாசம் இருக்கிற உங்களுக்கெல்லாம் சோறு தேவையால. அப்ப நீங்க நல்ல கவனிங்க, இயேசு இந்த நோன்பை பற்றி அழகா சொல்றாரு. என்ன சொன்னாரு? இஷ்டம் போலாம் நீங்க இருக்க முடியாது. நோன்பு பாருங்க, நோன்பு இருந்தா முகத்தை வாடி தொங்க போட்டு, பழைய ஏற்பாட்டில் சாம்பல்லாம் பூசி நோன்பு இருந்தான், அப்படிதானே? சொல்லுங்க, சாம்பல்லாம் பூசி நோன்பு இருந்தான். சாக்கு உடை உடுத்தி நாங்க நோன்பு இருக்கோம். இயேசு வந்தாரு, இல்லை சாக்கெல்லாம் தூக்கி போடு, நல்ல தலைக்கு என்ன செய்யி, எண்ணெய் தேய், மற்ற நாளை விட நல்ல ஸ்ப்ரே அடிச்சுக்கோ, ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணு. எப்படி இருக்கணும்? உன் வேஷம்லாம் வெளியே காமிக்காத. தருமம் போடுற 10 ரூபா போடுறதுக்கு இப்படியே காமிக்கிறது. போடுறேன். இந்த பார், வலது கை கொடுக்கிறது சொல்லிவிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். வலது கை கொடுக்கிறது எங்க தெரியக்கூடாது,
இடது கை கூட தெரியக்கூடாது. ஆண்டவரே ஜெபம் பண்றது எங்கள் அன்பின் பரலோக நிப்பாட்டு, போ ஒழுங்கா உள்ள போ, அமைதி என்ன செய்ய, உள்ளத்துக்குள் உள்ளறையை பூட்டி கொண்டு கடவுளோடு என்ன செய்ய. எங்க 3 பாட்டா அவர் பிரிக்கிறார் பாருங்க. நோன்பை பத்தி பேசுறாரு, இறைவேண்டலை பத்தி பேசுறாரு, என்ன செய்றாரு, தர்மத்தை பற்றி பேசுறாரு. நீ எப்படி இருக்கணும், இந்த வேஷம் போடுற கூட்டத்தில் இருக்காதப்பா, ஒழுங்குக்குள்ளவா. ஒரு கட்டுப்பாட்டை, ஒரு ஒழுங்கை அவர் கொண்டு வருகிறார். அதனாலதான் இயேசு சொன்னாரு, கட்டளைகளை ஒழிப்பதற்கல்ல, கட்டளைகளை சரி செய்ய இயேசு வந்தார். கை தட்டுங்க பாப்போம். கட்டளையை இவங்க எப்படி பயன்படுத்தினாங்க, அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. ஆனா இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா, நான் கட்டளையெல்லாம் ஒழிக்க, பிரமாணத்தை ஒழிக்க வரலப்பா, அதை ஒழுங்குபடுத்த வந்தேன். ஆமென். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன, ஒழுங்குக்குள், ஒழுக்கத்திற்குள், கட்டுப்பாட்டிற்குள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அடங்கி இருக்கிறதே தவிர கட்டுக்கடங்காமல் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்க நல்ல தயவு செய்து படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் தயவு செய்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். நான் உங்களோடு இருக்கும்போது என் துணிச்சலை காட்ட தேவையில்லாதவாறு என் துணிச்சலை காட்ட முடியும் என்னும் நாங்கள் உலக போக்கில் நடப்பதாக அந்த துணிச்சலை காட்ட நாங்கள் உலகில்தான் வாழ்கிறோம். எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது. எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகை சார்ந்தவை அல்ல, மாறாக அவை வல்லமையால் அரண்களை தகர்க்கக்கூடியவை. அவற்றை கொண்டு குதர்க்க வாதங்களையும் கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிரான தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையையும் மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்தப்படுகிறோம். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்னங்க, எல்லாரும் வாழ்ற மாதிரி நாங்க வாழ்றதுக்கு அழைக்கப்படல. எல்லாரும் இஷ்டம் போல இருக்கிற மாதிரி நான் வாழ்வதற்கு அழைக்கப்பட கடவுள் எனக்கு இந்த அழைப்பை தரல என்பதையும், இந்த வாழ்க்கை பயணம் ஒரு போராட்டத்துக்குரியது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன உண்டு சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன உண்டு? இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பஞ்சிமத்தை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்கள் ஏதோ சுகபோகிகளாக வாழ்கிற வாழ்க்கைக்குரிய அழைப்பல்ல. மாறாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம், ஒரு போராட்ட களம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவைக்குரிய அந்த பரிசை நோக்கி நீங்கள் ஓட ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே அந்த பரிசாகும். கை தட்டுங்கப்பா. மேல இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க இந்த உலகத்தில் உள்ள எத்தனை சம்பாத்தியங்கள் வைத்திருந்தாலும்,
எத்தனை செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தாலும், எனக்கு சமீபத்திலே ஒரு நல்ல தேவ பக்தி உள்ள ஒரு குருவானவர், அவர் ஒரு விபத்திலே காயமடைந்தார். அப்ப விபத்தில் காயமடைந்த பொழுது அவர் மரித்து விட்டார் என்று சொல்லி எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவருடைய டெட் பாடி, அவருடைய உடல் அந்த பதப்படுத்துவதற்காக கொண்டு போய் வைக்கப்படுகிறது. அப்படி கொண்டு போய் வைக்கப்படுகிற அந்த கோமா ஸ்டேஜெல்லாம் இருந்தது கடந்து போது ஒரு 3 நாள் கழிச்சு இதுக்கு மேலே பிழைக்க மாட்டார்னு சொல்லி இறந்து விட்டார் என்று சொல்லி பதப்படுத்துவதற்காக போறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி அந்த குளிர்சாதன அறைக்குள்ள அங்கே கொண்டு போகும்போது திடீர்னு அவருடைய கை விரல்கள் ஆட ஆரம்பிச்சிருக்கு, அசைய ஆரம்பிச்சிருக்குது. உடனே திரும்ப அவரை ரெக்கவர் பண்ணி அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணும்போது அவர் தன்னால் எந்திரிச்சு உட்கார்றாரு. பிரைஸ் தி லார்ட். டாக்டர்களுக்கு ஆச்சரியம், என்ன இப்படி நடந்துச்சு. அப்போ அவர் உடனே பிஷப்லாம் வர்றாங்க. வந்தவொடனே சொல்றாரு, நான் கடவுளின் இயேசுவை நான் முகமுகமாக பார்த்தேன். அப்போ அவருடைய முகத்தில் ஒரு பெரிய பதற்றம், ஒரு அதிர்ச்சி இருக்கிறது. அப்போ அவர் சொன்னாராம், அவர் அந்த சுகமடைஞ்சி அவரை கொண்டு போய் பிஷப் தனியா சந்திச்சு பேசும்போது சொன்னாராம், நாம் இந்த உலகத்தில் பிரபலமானவர்கள், நல்லவர்கள், நீதிமான்கள், இவங்கெல்லாம் மோட்சத்தில் இருப்பாங்க நம்ம எவங்களெல்லாம் நினைச்சோமோ அவர்களெல்லாம் நரக ஆக்கினைக்குள் இருக்கிறார்கள். அவர் சொல்றாரு, நாம் கற்பனை செய்ய முடியாத ஒரு இடம் அந்த நரகம். அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நரகம்ங்கிறது. அன்னைக்கு ஒரு அக்கா கேட்டுச்சு, பிரதர் அங்க ஏசி போடுவாங்களா? அது ஏ கோச், பி கோச், சி கோச், ட்ரெயின்ல இருக்கிறது போல அங்க இந்த கோச் அந்த கோச் அந்த கோச்லாம் இருக்குமா? அல்லேலூயா. ஒரு கோச் இருக்காது அங்க. என்ன இருக்கு தெரியுமா? கோச் இருக்காது, கூச்சல் தான் இருக்கும். என்ன இருக்கும்? ஆத்தாடினாலும் சரி அம்மாடினாலும் சரி ஒரு பையன் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். நல்ல கவனிக்கணும். அந்த குருவானவர் சொல்லுகிறார், இப்ப அந்த குருவானவர் உலகம் முழுவதும் போய் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, பக்தி எல்லாம் நம்மளை காப்பாத்தாதுங்க, கடவுளுடைய கிருபை தாங்க நம்மளை காப்பாத்தும். அதனால நீங்க வாழும் போதே உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். நம்மளாம் பெரிய நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவிதான், எல்லாரும் ஏதாவது ஒரு ஹேபிட்டுக்கு அடிமையா இருப்போம். ஆனால் அதிலேயே நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தால் ஒரு நாள் கற்பனை பண்ண முடியாத சடிதினியான மரணத்திற்குள் நீங்கள் பயணிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒரு சிஸ்டர் கேன்சர்னால அவங்க இறக்குறாங்க. அப்ப கேன்சர்னால இறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்கு, ஸ்மைல். அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்க அந்த கேன்சர்ல இருக்கிறாங்க, அப்போ அவங்க சிரிப்பு கடைசி லிமிட் அந்த டைம்ல கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் அந்த ஒரு குருவானவர் அவங்களுக்கு நற்கருணை கொடுக்க வந்த குருவானவர் கேட்கிறாரு, சிஸ்டர் இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் உங்களால எவ்வளவு இப்படி ஹாப்பியா இருக்க முடியுது? அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு கோபக்காரியா இருந்தேன், நான் ஒரு எரிச்சல் பிடிச்சவளா இருந்தேன், நான் சில காரியங்கள்ல யாருமே பிடிக்காதுன்னு எல்லாம் வாழ்ந்தேன். ஆனால் எனக்கு கேன்சர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் முதலாவது ஆண்டவர் மீது எனக்கு ஆத்திரம் இருந்தது, கோபம் இருந்தது. ஆனால் எனக்கு கடவுள் மீண்டும் ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார் என்பதை ஒரு குருவானவர், என் ஆன்மீக தந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுக்கு பின்னால நான் உட்கார்ந்து அமைதியாய் தியானித்த போது ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நீ எத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டியோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர்களோடு சமாதானம் செய்து கொள். முதலாவது என் பகையை ஒழித்தேன், வெறுப்புணர்வை ஒழித்தேன், நான் நன்மை செய்யக்கூடியவளாக மாறினேன். எனக்கு ஒரு நிச்சயம் கிடைத்தது, என்ன தெரியுமா? நான் இப்பொழுது இயேசு என்னை கூப்பிடுகிற இந்த நேரத்திலும் அமைதியோடு அவரிடத்தில் போய் சேர்வேன். ஏனெனில் என் பாவத்தை அவர் மன்னிக்க, நான் மனமாற எனக்கு ஒரு டைம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன், அவரை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று உயிரை விட்டாராம்.
இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். கடவுள் நிறைய வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறாரு. அன்னைக்கு ஒரு சொல்லுவாரு, படுத்த மாதிரியே இறந்துட்டாரு அப்படின்னாரு. உடனே அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? கொடுத்து வச்சவர். நான் சொன்ன பீட பிடிச்சவன். உண்மையிலே படுத்த மாதிரியே செத்துட்டாரு. நீங்க என்ன கற்பனை பண்ணீங்களா? தண்ணியை போட்டிருக்காரு, தண்ணியை போட்டு படுத்த மாதிரியே செத்து போயிட்டாரு. எங்க போவாரு? எங்க நீங்க கேளுங்க, எங்க போவாரு? நான் நினைக்கிறேன், ஆண்டவரே எவ்வளவு கொடூரமான ஒரு மரணம். அங்க ஒரு அப்ளிகேஷனும் நிரப்ப முடியாது, ஒரு நோ சான்ஸ், அப்படிதானே? சொல்லுங்க, நேரம் எங்க தான் போவாங்க சொல்லுங்க? அங்க உத்திரிக்க செல்வம் இடமே இல்லை. நரக ஆக்கினைக்குள் போகிறார்கள். பாவிகள் எங்க போய் சேர்றாங்க? நரகத்திற்கு போகிறார்கள். நோ, ஒரு வாய்ப்பு இல்லை அவருக்கு. பரிதாபம் அவருக்கு. நீங்களாம் நினைச்சிடாதீங்க அப்படியே படுத்த மாதிரி போயிடலாம்னா. நேரம் வந்து உங்களை கூட்டு போறது இல்லை. யார் கூட்டு போவா சொல்லுங்க? யாருங்க கூட்டு போவா? லூசிபர் தன் சேனைகளோடு வந்து, வா மக்கா, அப்படியே வந்துரு. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில கடந்ததை மறந்துவிட்டு கண்முன்னால் கிறிஸ்துவை நிறுத்தி பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நீங்கள் ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு கிறிஸ்தவன் ஓட வேண்டிய ஒரு 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி இந்த நாளில் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களாம் கொடுத்து வைத்தவர்கள். அல்லேலூயா. இந்த மைதானம் உங்களுக்காக ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பேசும். பிரைஸ் தி லார்ட். நீங்க உட்கார்ந்திருக்கிற இந்த இடம் உங்களுக்காக ஆண்டவரிடத்திலே பேசும். ஏன்னா இன்னைக்கு நல்லா கொஞ்சம் பாருங்க, நிறைய பேருக்கு கடவுள் சான்ஸ் கொடுக்கிறாரு. ஆனா அநேகருக்கு காது பூட்டி இருக்குது. அல்லேலூயா. இருதயம் அடைச்சிருக்குது. அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, கடவுளுடைய வாய்ப்பை பயன்படுத்துகிறவர்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது, ஒருவன் கிறிஸ்துவின் இந்த பந்தயத்தின் பரிசை பெறணும்னா அவன் ஓடணும். எதுல இருந்து தெரியுமா? வாசிங்க. தொடக்க நூல் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் தொடக்க நூல் 19 17வது வசனம் வாசிங்க. நல்ல கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க. அவர்கள் வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த பகுதி யாரை குறித்து பேசுகிறது அப்படின்னா, பாருங்க, சோதோம் கொமரா பாவம் நிறைந்த நகர். பாவம், அக்கிரமம், அநீதி பரவி போயிருக்கு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் பாவத்தில் நிரம்பி இருக்கிறது சிஸ்டர், பிரதர். அக்கிரமத்தில் நிரம்பி இருக்குது, அநியாயத்தில் நிரம்பி இருக்குது. நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி, உங்களை சுத்தி நம்மளை சுத்தி அக்கிரமம், அநீதி அது பஞ்சமில்லாமல் நடந்து கொண்டு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் இன்னைக்கு பகல்ல ஒரு பகுதியில் போய் 2 பகுதியில் நற்செய்தி அறிவித்து விட்டு, அப்போ மதியான உணவு இடைவெளியில் பேசி கொண்டிருந்தோம். அப்போ அங்கிருந்த குருவானவர் ரொம்ப வேதனையோடு சொன்னாரு, பிரதர், பாவம் எவ்வளவு எப்படி நடக்குது தெரியுமா அப்படின்னும் பொழுது அவர் சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அந்த காரியங்களை சொல்லும்போது சொன்னாரு, இப்போ பாருங்க, இப்போ பாவத்தினுடைய அடுத்த ட்ரெண்ட் எப்படின்னா, கல்யாணம் முடிக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு திருமணம் முடிக்கிறாங்க, 2 பிள்ளை பிறக்குது, 3 பிள்ளை பிறக்குது. இது இவ்வளவு காலம் 30 வயசு 40 வயசு போன பின்னால கூட கடந்த கால காதலன், கடந்த காதலியை சந்திக்கிறார்கள்,
மீண்டும் அவர்கள் தவறான பாதையில் போகிறார்கள். சொல்றது சின்னவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு உங்களுக்கு இலைமறைக்காயா பேசுகிறேன். மிந்தி பார்த்த மிந்தி பழகின அந்த நபர்களோடு இவர்கள் தொடர்பு வைத்து தவறான பாதையில் பயணிக்கிறார்கள். தாங்கள் செய்வது பாவம் என்று கூட அவர்களுக்கு தெரியல. இல்ல, தெரியுது. தெரிஞ்சாலும் துணிஞ்சி செய்யறாங்க. நீங்க யோசித்து பாருங்க. நீங்க அவங்களுக்கு போய் என்ன பிரசங்கம் பண்ணி என்ன எத்தனை, அவங்களும் கோயிலுக்கு போகிறாங்க, அவங்களும் ஜெபம் பண்ணுவான், அவனையும் எல்லா வழிபாட்டிலையும் பங்கெடுப்பான். நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். நீங்க பாருங்க, எல்லாம் குடிக்கிறான், எல்லாம் டூடியம் பண்றான், எல்லாம் அநியாயம் பண்றான். நீ என்ன பேசுவோம், கண்ணு முன்னால எத்தனை பேர் செக்கு சாவுறான். அதெல்லாம் பத்தி அவன் அப்படிதான் இருப்பான். ஆனா நான் அவங்கள பத்தி இன்னைக்கு பேசவே போறது இல்லை. உன்னையும் பத்தி தான் பேசுறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சோதோம் கொமோராவில் நடந்த பாவத்தின் நடுவில் லோத்துவை ஆண்டவர் நீதிமானாக பார்த்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். லோத்துவை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த லோத்துவை கூட ஆபிரகாம் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த சோதோம் கொமோராவை அழிக்க போறீரா? ஆமாப்பா. 50 பேர், 40 பேர், 35 பேர் ஆண்டவர்ட்ட இருந்தால் கெஞ்சி கூத்தாடி கடைசியில் பாருங்க, அந்த ஆபிரகாமுக்கு 10 பேர் கூட இருப்பானாங்கிறது சந்தேகமாயிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்களேன். நாம் வாழ்கிற நம்முடைய ஊரில் புனித பிரான்சிஸ் சவேரியார் கால் வைத்த இந்த புண்ணிய பூமியில் நீதிமான்கள் எத்தனை பேர்? கேள்வி எழுப்புங்க. கடவுளுக்கு பிரியமாய் வாழ்கிறவன் எத்தனை பேர்? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்கிறவர்கள் எத்தனை பேர்? கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் எத்தனை பேர்? அதுல நீங்க ஒரு ஆளா மாறணும்னு தான் ஆண்டவர் உங்களை பிடிச்சு கூப்பிட்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. இப்ப லோத்துவை ஆண்டவர் சந்திக்கிறார். இப்ப லோத்துவை பார்த்து சொன்னார், இங்க வா, உன் உயிர் தப்புமாறு நீ என்ன செய், இதே இடத்துல நிக்காம ஓடுன்னு சொன்னாரு. சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? ஓடு. பாவம் நிறைந்த இடத்தை விட்டு ஒரு தேவ பிள்ளை பாவத்தில் தங்கக்கூடாது. பாவம் நடக்கும் சம்பவம், பாவம் நடக்கிற இடம், பாவத்திற்கு கருவூலமாயிருக்கிற எந்த நட்பாக இருந்தாலும் அவர்களை விட்டு நாம் ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை பாவத்துக்கு ஒரு ஆள் தூண்டுகிறது, பாவத்துக்கு ஒரு ஆள் உங்களை பாவ நட்பு, பாவ உறவு, பாவத்துக்கு உங்களை ஒரு ஆள் கொண்டு போதுன்னா அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஓடணும். அங்க நிக்க கூடாது, தங்க கூடாது. ஆனா இந்த லோத்து பாருங்க, லோத்து காலதாமதப்படுத்தினாராம். என்ன பண்ணாரு? சொல்லுங்க, என்ன பண்ணாரு? இன்னைக்கு லோத்துவ மாதிரி அநேகர் இருக்காங்க. ஓடுன்னு சொன்னா அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? இன்னைக்கு இல்ல, நாளைக்கு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்ப இல்ல, அடுத்த வருஷம் பார்ப்போம் என்று சொல்லி கால தாமதப்படுத்துகிறார்கள். விளைவு என்ன தெரியுமா? லோத்துவோட மனைவி என்ன ஆயிட்டா? சொல்லுங்க, என்ன ஆயிட்டா? காப்பாற்றுவதற்கு தேவ தூதர்கள் போன ஒரு வீட்டில் லோத்துவோட மனைவி உப்பு தூணா மாறினா. லோத்துவோடைய பிள்ளைகள் ஒரு அசிங்கம் பிடித்தவர்களாக இருந்தார்கள். ஏன்? அவங்க இடம் மாறினாங்களே தவிர மனம் மாறல. சொல்லுங்க, பிளேஸ் மாறிச்சு, ஆனா என்ன மாறல? மனசு மாறல. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க, இன்னைக்கு இந்த மைதானத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் நீங்க கேட்டு பாருங்க, உங்கள் பிள்ளைகள் இப்பொழுது எங்கே அமர்ந்திருக்கிறார்கள்? உங்க மகனும் மகளும் எங்க இருக்கிறாங்க? சில அம்மால சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல, யாருக்காக அழணும்? உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழணும். என் பையன் சம்பாதிக்கல, என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கல, இப்படியெல்லாம் அழாத. உன் பையன் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு, உன் பொண்ணுக்கு நரக ஆக்கினைக்கு போய்விடாதபடி அவருடைய ஆன்மாவுக்காக அழுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. லோத்துவை பார்த்து ஆண்டவருடைய தூதர் சொல்றார் ஓடு. ஆனா அந்த மனுஷனை பாருங்க, கால தாமதப்படுத்தினார். இன்னைக்கு நீங்க ஓடணும். வாலிப பிள்ளைங்க பாவ நண்பர்களை விட்டு ஓடணும். குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், தவறான பழக்க வழக்கத்துக்கு உரிய நண்பர்களை விட்டு நீ ஓடு. உன்னை இழிவான காரியத்தை நோக்கி நகர்த்துகிறவர்களை விட்டு நீ ஓடு. பாவ வழிகளையும் தீய வழிகளையும் அதனுடைய சிற்றின்ப ஆசைகளுக்குரிய காரியங்களை விட்டு நீங்கள் ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க பைபிள் சொல்லுகிறது, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், வாசிங்க பார்ப்போம். சீராக்கின் புஸ்தகத்திலே ஆண்டவர் அற்புதமாக எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. சத்தமா சொல்லுங்க இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. வாசிங்க சீராக்கின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிப்போம். குழந்தாய் பாவம் செய்து விட்டாயா, இனிமேல் செய்யாது. கை தட்டுங்க பாப்போம். இதுவரை குடிகாரனா இருந்துட்டியாப்பா, இனிமே என்ன செய்யாத, குடிக்காது. இதுவரை கள்ளத்தனமான வாழ்க்கையில இருந்துட்டியா, இனிமே இருக்காத. இதுவரை தவறான பாதையில தாறுமாறான வழியில போனியா, அதை விட்டு மனம் திரும்பி வா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். சொல்லுங்க என்னது? நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு நாளும் பணிபூசைக்கு வரும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லும் போது கண்டிப்பாக எனக்குலாம் நல்ல ஞாபகம், எனக்கு நல்ல அந்த தெளிவை மாதா தருவாங்க. நான் ஒவ்வொரு முறையும் ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது என்னுடைய பழைய ஞாபகங்கள், பழைய காரியங்கள் என்ன செய்யும்? வரும். வருமா உங்களுக்கு? வருமா வராதா? சொல்லுங்க, வருமா வராதா? ஒவ்வொன்றும் நான் எங்க தவறி இருக்கிறேன் என்பதை மாதா எனக்கு வெளிப்படுத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட். உடனே என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த என்னுடைய கடந்த கால பாவங்களுக்காக நான் மனம் வருந்துகிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க உலகத்திலேயே சிறந்த ஆயுதம் ஜெபமாலை. கை தட்டுங்க பாப்போம். உங்களுடைய ஒரு நல்ல நீங்க மனசு, உங்களுடைய பாவத்தை ஜெயிக்கணும்னா நீங்க ஜெபமாலையை நீங்கள் கையில் எடுங்க. அல்லேலூயா. சிலருக்கு ஜெபமாலை எடுத்தோன்னா தூக்கம் வரும், அது வேற கூட்டம். நான் அந்த கூட்டத்தை பத்தி பேசல இப்போ. அல்லேலூயா. பிரதர், நான் டெய்லி 203 மணி ஜெபமாலை சொல்லுவேன். எப்படிமா? சாஞ்சிக்கிட்டே சொல்லுவேன், அதுக்கப்புறம் சாஞ்சிரும், அது வேற கதை. பிரைஸ் தி லார்ட். ஜெபமாலை கீழே கிடக்கும், அக்கா ஜெபமாலைக்கு மேலே கிடப்பா. ஆனால் முடிஞ்சிடும், ஜெபமாலை முடிஞ்சிடும். சிலருக்கு ஜெபமாலை மணியெல்லாம் அத்து போயிடும். இவ்வளவு தூரம் சொல்லுவாங்கல்ல, படிச்சு கிழிச்சாம்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, அந்த மாதிரி ஜெபமாலை சொல்லியே சொன்னாவோட சொல்லலையோ ஜெபமாலை அத்துரும். எத்தனாவது ஜெபமாலை? அது 1001வது ஜெபமாலை. சரி, பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க பக்தியோடு சொல்லும் இந்த ஜெபமாலை உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்க கடவுள் கொடுத்த ஒரு வல்லமை உள்ள ஆயுதம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, பழைய பாவங்களுக்காக நீ என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். சொல்லிட்டு வாசிங்க. பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு என்ன செய்யணும்? சொல்லுங்க, பாவத்தை விட்டு என்ன செய்யணும்? நல்ல கவனிக்கணும். பாவத்தை விட்டு என்ன செய்யணும்? ஓடணும். பாம்பை கண்டு ஓடுவது போல ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு ஓடணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்தை கண்டு என்ன செய்யணும்? ஓடணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பாவத்தை, அக்கிரமத்தை, சிற்றின்பத்தை விட்டு நீங்கள் ஓடணும். என்ன செய்யணும்? தலதரிக்க ஓடணும். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார்னா வாசிங்க. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும், அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை, அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும்.
எதை போக்கிரும்? அப்ப உயிருங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? உயிருங்கிறது இந்த உடம்புல உள்ள உயிரை பத்தியா பைபிள் சொல்லுது நினைச்சீங்க? உசுறு எப்பனாலும் போகும். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு அர்த்தம் என்ன? பழைய மூல மொழிபெயர்ப்பு இதனுடைய அர்த்தம் ஆத்துமா. சொல்லுங்க என்னது? சொல்லுங்க என்னது? உன் ஆத்துமா செத்து போயிரும்பா. பாவத்துக்கு நீ இடம் கொடுத்தால், பாவத்தின் அருகிலே நீ சென்றால் உன் ஆத்துமா செத்து போயிரும். உயிர் இல்ல, ஆத்துமா செத்து போயிரும். ஆத்துமா செத்து போச்சுன்னா இன்னைக்கு நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க. நான் ஆத்துமா செத்து போச்சு. அல்லேலூயா. என்ன செஞ்சுட்டு? ஆத்துமா செத்து போச்சுன்னா அவனுக்கு உயிர்லாம் இருக்கும். தும்பான், நடப்பான், போவான், பேசுவான். ஆனா அவன் ஆத்துமாவை இழந்துட்டான்னா, அதனாலதான் பாருங்க ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் இழப்பாரெனில் அதற்கு கிடைக்கும் பயன் என்ன? அதற்கு ஈடாக அவர் எதை? ஏன்னா ஆத்துமாவை இழந்துட்டான்னா அந்த ஆத்துமாவை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. உடல் இருக்கும், உயிர் இருக்கும். செய்யற பாவத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். நல்ல கவனிங்க. உன் ஆத்துமாவை இழந்துராதப்பா. உன் ஆத்துமாவை இழந்துராத தம்பி, தங்கச்சி. உன் ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பாவத்தை விட்டு நீ ஓடு. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 51 அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. பாபிலோன் நடுவிலிருந்து தப்பி ஓடுங்கள், ஒவ்வொருவரும் தம் உயிரை காத்து கொள்ளட்டும், அதன் குற்றங்களுக்காக நீங்கள் அழிந்து போகாதீர்கள். இது ஆண்டவர் பழிவாங்கும் காலம், அவரே அதற்கு தகுந்த தண்டனை வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்ல கவனிக்கணும். பாபிலோன், பாபிலோன் என்பது பாவத்தினுடைய தலையாய பாவத்தை தான் பாபிலோன் என்று வேத ஆக்கியோன்கள் எழுதுகிறார்கள். பாபிலோன் என்பது கடவுளுக்கு விரோதமானது. பாபிலோன் என்பது பாவத்தை குறிக்கும் வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாபிலோனை விட்டு நீ என்ன செய்யணும்? ஓடணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்ன இருக்குதோ அதை விட்டு ஓடணும். மந்திரவாதம், பில்லி சூனியத்தை விட்டு ஓடு. மூட நம்பிக்கையை விட்டு ஓடு. தீமைகளை விட்டு ஓடு. கடவுள் பாவத்தை விட்டு ஓடும்படி நமக்கு அவர் வெளிப்பாட்டை தருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை அழிக்க நினைக்கிற, என் ஆத்துமாவை கெடுக்கிற எல்லா பாவ வழிகளை விட்டு நான் உம்மை நோக்கி ஓடி வர எனக்கும் கிருபையை தாரும். நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தினரும் உமது பிரசன்னத்திற்குள், உமது வல்லமைக்குள் கடந்து வர அருள் தருவீராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 2வது நீங்கள் ஓட வேண்டியது என்ன அப்படின்னா, வாசிங்க 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். எனவே நீ இள வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு, தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவருடைய பெயரை அறிக்கையிட்டு வழிபடுவோருடன் நீதி, நம்பிக்கை, அன்பு, அமைதி ஆகியவற்றை நாடி தேடு. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல பாவத்தை விட்டு, பாவத்தை தூண்டுகிற காரியத்தை விட்டு நீ ஓடு. பிரைஸ் தி லார்ட். 2வது இச்சைகளை விட்டு நீ ஓடணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க.
இச்சை என்பது என்ன? இச்சைனா என்னது? பச்சை தெரியும், இச்சை தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா இந்த ஊன் இயல்பின் இழிவான உணர்வுகள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு நம்மகிட்ட இருக்கிறதுக்கு மேல கண்ணு போகாது, அப்படிதானே? சிலர் பாருங்க, சில வீட்டுக்குள்ள போவாங்க, வீட்டுக்குள்ள வாசல்ல நின்ன உடனே 6வது சவுத்துக்கு பின்னால் இருக்கிற பிரிட்ஜ் அவங்களுக்கு தெரியும். புது பிரிட்ஜ் வாங்கிட்டியா? ஏங்க நீ அது 6வது ரூம்ல இருக்கு, எப்படிதான் கண்டுபிடிப்பாங்களோ தெரியலைங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இழிவான உணர்வுகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஊன் இயல்பின் இச்சை அப்படின்னா ஊன் இயல்பு, இந்த சரீரத்தினுடைய இழிவான ஆசைகள். சொல்லுங்க என்னது? இழிவான ஆசைகள். இன்னைக்கு இதெல்லாம் இந்த உலகத்தில் நிறைய அநேக காரியங்களை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இழிவான இந்த ஆசைகளுக்கு அநேகர் அடிமைத்தனப்பட்டு கிடக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்றாரு, நீ எதை விட்டு ஓடணும் தெரியுமா? இந்த இழிவான இச்சைகளை விட்டு என்ன செய்யணும்? ஓடணும். அதாவது இழிவான இந்த உடலின் இழிவான ஆசைகள். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு இல்ல. அதனால தான் ஆண்டவர் இயேசு அற்புதமாக சொல்லுகிறார். என்னது? பழைய ஏற்பாடு சொல்லுகிறது, விபச்சாரம் செய்யாது. இது என்ன சொல்லுது? சொல்லுங்க, விபச்சாரம். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லிட்டாரு? சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லிட்டாரு? ஒரு பெண்ணை இச்சையோடு, அதாவது ஒரு உன்னுடைய பார்வை தவறாக இருக்கும் என்றாலே நீ அவளோடு என்ன செய்யற? அவனோடு விபச்சாரம் செய்ய. இயேசு உடலும் உடலும் சேர்றதை பத்தி பேசல. உன் சிந்தனை மாறினாலே அங்க என்ன வந்துருது? பாவம், இழிவான ஆசை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தாவீது எப்ப பாவம் செஞ்சாரு? பெத்சபாவோடு சேர்ந்த பொழுதல்ல, எப்ப அவன் பெத்சபாவை பார்த்து அவளை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சானோ அப்பமே பாவம் அவனுக்குள்ள கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சிட்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இழிவான உணர்வுகளுக்கு அடிமைப்பட்ட கிறிஸ்தவர்கள், இழிவான உணர்வு பாருங்க, வயசு நிறைய இருக்கு. இன்னைக்கு பெரியவங்க எல்லாம் சொல்லுவோம், பெரியவர்கள் வயசானவங்க அப்படிலாம் சொல்றோம். ஆனா புத்தி கீழ்த்தரமான புத்தியா இருக்கும். சொல்லுவோம்ல, என்னது? கீழ்த்தரமான புத்தி. பேச்சில் பார்த்தீங்கன்னா அசுத்தத்துக்கு பஞ்சமே இருக்காது. சிலர்லாம் பாருங்க, வக்ரக புத்தி, கேவலமான புத்தி. ஒரு உளவியலாளர் சொல்லுகிறார், கிழவர்களையும் கிழவிகளையும் நம்பி கூட பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டு போக முடியவில்லை. ஏன்னா அவ்வளவு மோசமா இந்த உலகம் போயிட்டு இருக்குது. நீங்க அதனாலதான் பாருங்க, இப்ப இல்ல, நீங்க பைபிள்ல சூசன்னான்னு ஒரு பகுதி இருக்கு, பாத்தீங்களா? சூசன்னா, பரவ படிங்க, நேரம் இல்லை. சூசன்னா, இந்த சூசன்னா பேர் அழகி. என்ன அழகி? லிப்ஸ்டிக்லாம் அந்த அம்மா போடல, அது யதார்த்தமாவே அழகா தான் இருந்திருக்கு. இந்த பேரன் லவ்லி போட்டு திடீர்னு பேய் மாதிரி ஆக்கிடுவாங்க. இல்லை புது பொண்ணு தானா இது அப்படின்னு பார்க்க நமக்கே. அன்னைக்கு ஒரு பையன் கல்யாணம் கட்டுறதுக்கு போயிருக்கான். அல்லேலூயா. அவனுக்கு முதல்ல பொண்ணு பார்க்கும்போது சும்மா வேற இடத்துல சும்மா பார்த்து சிம்பிளாக முடிச்சுட்டாங்க, கெபியில பார்த்து முடிச்சுட்டாங்க. பிடிச்சிவிட்டு அந்த பையனுக்கு டப்புன்னு வெளிநாட்டில் இருந்து வந்து அடுத்த நாள் அவனுக்கு மேரேஜ் கோர்ஸ் எல்லாம் வேகமாக முடிச்சுட்டு வந்தாச்சு. அல்லேலூயா. வந்தா திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஆச்சரியம். ஏய், இது நான் கட்டுற பொண்ணு இல்லை சார் அப்படிங்க. ஏய், இது நான் கட்டுற பொண்ணே இல்லைங்க அப்படிங்க. ஏன் இல்லை, இது நீ பார்த்த பிள்ளைதால. கடைசியில் அவங்க அப்பா அம்மாவுக்கு முடியாமா, நீ பொண்ணை மாப்பிள்ள மாத்திட்டேமா. ஏல, நீ பார்த்தது தான், மாத்தினது அவளை மாத்தலை, மேக்கப் காரி மாற்றி விட்டால. இதுக்கு 50,000 ரூபாய்க்கு கூட்டு வந்திருக்காங்க சென்னையில இருந்து. அல்லேலூயா. பார்த்துருக்கியா? நீ என்ன பார்க்கறது ஒரு மாதிரி இருக்க?
பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த அம்மா அழகியா தான் இருந்தது. யாரு? சூசன்னா. ஆனா அந்த அம்மா அழகு, உத்தமனுக்குள்ள உத்தம வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, பத்தினியாவா இருந்திருக்கா. ஆனா அவ மேல கண்ணு வச்சது யார் தெரியுமா? 2 கிழட்டு பயலுங்க. சில கிழவெல்லாம் வில்லங்கமான கிழவனா இருப்பான், கவனமா இருங்க. வந்தா அப்படியே உருட்டிக்கிட்டே இருப்பான், ஆனா அப்படி கண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். ஜெபமாலை இல்லை, அவன் கையில் இருக்கிறது மட்டும் தான் சும்மா உருளுது. இது எதுக்கு தெரியுமா? அவன் கணக்கு அவன் ஏற்றிக்கிட்டு இருக்கான், நரகத்துக்கு போகிற கணக்கை இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். அவளுக்கு 25 மார்க்கு, இவளுக்கு 80 மார்க்கு. ஏங்க எவ்வளவு மோசமா இருக்காங்க தெரியுமா? கடவுள் உன்னை தண்டிக்க போற காலம் நெருங்கிக்கிட்டு இருப்பா. அன்னைக்கெல்லாம் ஒரு வாலிப பையன் சொல்றான், பிரதர் எங்களெல்லாம் பேசாதீங்க பிரதர், எங்க பாருங்க மோசமா இருக்காங்க பிரதர். சில கிழவனை பாருங்க, எப்பவும் துஷ்பிரயோகமான வார்த்தை, துஷ்பிரயோகமான செயல்கள். துஷ்பிரயோகம்னா உனக்கு புரியுதா? கெட்ட தீய பழக்கம். அதை படிச்சு கொடுக்கறதே சில கிழட்டு பயலுக்கு தான். நல்ல பயல சின்ன உங்க பையன்லாம் புரிஞ்சுக்கோங்க. உங்க சின்ன பையன்லாம் சில கிழவன் நம்பி என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறக்கூடாது. கிளவியை நம்பியும் ஒன்று கிழவனா பேசிட்டு நம்ம கிழவ மாதிரிலாம் ஏன் மேலே கேஸ் போட்டுருவாங்க. என்ன புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். பைபிள் நான் சொல்ற பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம், மறந்துடப்படாது எனக்கு. அல்லேலூயா. சூசன்னாவின் மீது கண்ணை வச்சது யாரு? 2 கிழட்டு பை. அப்படி சொன்னா எனக்கு புரியும். கிழவன்னா ரொம்ப அப்படிதான் பேசிக்கணும். என்ன பேச்சு வழக்கத்திலே போயிடணும், ஆனா சிரிச்சுக்கிட்டே சிந்திச்சிரு. 2 கிழட்டு பைய யாரு எப்படி பண்றான் மத்தியா? அவள் குளிக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சு கிடக்கிறான். அன்னைக்கு ஒரு மருமகா சொல்லுது, நான் குளிக்கிறதை என் மாமன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பேர் என்னது கேட்டா, மாமா இப்படி பண்றீங்க, உனக்கு பாதுகாப்புக்கு நிக்கிற. பாதுகாப்புக்கு நிக்கிறியா? விரவு கட்டி எடுத்து நான் மண்டையில போட்டு வந்திருக்கலாம்னு சொன்ன. நானே சொன்னேன், அந்த ஆளை விஷத்தை வச்சு கொன்று அவனு. அவ சொன்னா, அந்த வீட்டிலேயே நான் இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. கோயில்ல முன் வருஷ பக்தி பரவசம், ஆனா பண்றதா டூலியம். சூசன்னா குளிக்கிறதுக்கு போயிருக்கிறா. இவன் 2 பேர் என்ன பண்ண தெரியுமா? ஒளிஞ்சு கிடந்தான். இவன் இந்த சூசன்னா ஒரு தேவனுக்கு பிரியமா கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்த பெண். அந்த பெண்ணை பார்த்து இந்த 2 பேர் வந்து என்ன சொன்னா தெரியுமா? நாங்க சொல்றத நீ கேட்கலன்னா, நாங்க நீதிபதியா இருக்கிறதுனால நாங்க சொல்றத அந்த ஊர் என்ன செய்யும்? கேட்கும். அன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்றா, பிரதர் ஒரு 10,000 ரூபாய் கைமாத்து கடன் வாங்கியிருந்தேன். 10,000 ரூபாய் கைமாத்தா கடன் வாங்கியிருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, நீ இன்னும் தரல, அதனால உனக்கு வட்டி போட்டுருவேன். அண்ணே தொழில் இல்லைண்ணே, அதனால கொஞ்சம் பரவு தாரனே. இல்லை நீ எனக்கு காசே தர வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயேன். சொன்னவனுக்கு 60 வயசு. உனக்கு பேத்திலாம் இருக்கு பார்த்துக்கோ. அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொன்னா, ஒரு 10,000 ரூபாய் என்னுடைய தொழில் இல்லாதனால நான் பட்ட அந்த கஷ்டத்துல அவன் என்ன அவனுக்கு பொண்டாட்டியா கேட்கிறான். 60 வயசுலையும் சிலர் திமிரு பிடிச்சி போய் உடம்புல கொலஸ்ட்ரால் ஏறி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் எல்லாம் அடைச்சிரும், பிளாக். எல்லா நரம்பையும் ஆண்டவர் உருவி விடுவாரு. உருவாரா? பைபிள் சொல்லுகிறது பாருங்க, சூசன்னாவை இச்சையோடு நோக்கிய அந்த 2 கிழவர்களையும் ஆண்டவர் சங்காரம் பண்ணினார். கை தட்டுங்க பாப்பா. இழிவான உணர்வுகளுக்கு, இழிவான காரியங்களுக்கு அடிமைப்பட்ட கூட்டத்திலிருந்து நீ வெளியே வா. உங்க பிள்ளைங்களெல்லாம் நீங்க நல்ல கொஞ்சம் நல்ல வார்த்தை பேசுறவங்க பக்கத்தில் வைக்கணும். நல்ல நீதியா, நல்ல கடவுள் பெயரை சொல்லி, நல்ல ஆண்டவருடைய
வார்த்தையை வளர்க்கிற மாதிரி உள்ள நபர்களோடு நினைச்சீங்க, உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் நடுங்க, வைங்க. தெய்வ பக்தி, தெய்வ பயம். இந்த புரணி பேசுற, முல்ல மாதிரித்தனம் பண்ற, இந்த குடிச்சு வெறிக்கிற, அசிங்க பேசுற இந்த காட்டுமிராண்டி கூட்டத்தை விட்டு உங்க பிள்ளைகளை அகற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, யோசேப்பை ஆண்டவர் நமக்கு மாடலாக எழுதி வச்சிருக்கார். யோசேப்பு இருந்தது எங்க? எகிப்துல. எகிப்து என்பதும் பாவத்தின் கருவூலம் தான் எகிப்து. பிரைஸ் தி லார்ட். அந்த எகிப்துல யோசேப்பு ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அல்லேலூயா. ஆனா எகிப்துல போன யோசேப்பு போன வீட்டு தலைவி எப்படி இருந்தா? சொல்லுங்க. எகிப்துல யோசேப்பு போன வீட்டு தலைவி எப்படி இருந்தா? எப்படி இருந்தா? உத்தமியா? நல்லவளா? யோக்கியமானவளா? இல்ல. அவள் யோசேப்பை எப்படியாவது தன் வலையில விழ வைக்கணும்னு நினைச்சா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, செல்போன் இருக்குது. அன்னைக்கு என்ன விட்டு ஒரு அம்மா வந்து அழுதுட்டு, நான் ஒரு இடத்துல பிரசங்கத்தை முடிச்சுட்டு வர்றேன், அந்த அம்மா அழுதுட்டு வருது, பிரதர் என் பொண்ணு நைட்டு 2 மணிக்கு பஸ் ஏறி திருப்பூர் போறா, நான் போய் நிக்கிறேன், அவளை பிடிக்கலாம்னு போறேன், என் கழுத்தை நெரிச்சு தள்ளிட்டு போறா. கடைசியில் ஆளெல்லாம் வச்சு அங்கே போனா, அங்கே வேறொரு பாய் ஃப்ரெண்ட், என்னமோ இன்ஸ்டாகிராமா என்னமோ சொல்றாங்க, அந்த ஃப்ரெண்டா. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு, வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு, வீணா போன ஃப்ரெண்டு, பண்ணி மேய்க்கிற ஃப்ரெண்டு, எல்லா கிழவிக்கும் கூட இப்போ இருக்குது, குமரிக்கு இருக்குது, கிழவனுக்கு இருக்குது, எல்லாம் இன்னைக்கு இந்த செல்போனில் அது இஷ்டம் போல என்ன செய்யுது. அப்பா நல்ல கவனி. யோசேப்புடைய யோசேப்பு இருந்த அந்த வீட்டின் தலைவி ஒரு கூறுகட்டவா, அவ பாவத்துக்கு துணை போகிறவள். பிரைஸ் தி லார்ட். ஆனா யோசேப்பு எப்படி இருந்தாரு? சொல்லுங்க, எப்படி இருந்தாரு? அவ சட்டையை பிடிச்சி யோசேப்பை இழுத்த உடனே யோசேப்பு என்ன செஞ்சாரு? சொல்லுங்க, தன் ஆடைகளை விட்டு விட்டு அவர் ஓடினார். கை தட்டுங்க பாப்போம். அவர் என்ன சொன்னாருங்கிறத மேட்ரு எடுத்து வாசித்து பார்ப்போம். தொடக்க நூல் வாசிங்க. தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்கப்பா. நீ இன்னொருவனுடைய மனைவியா இருப்பதனால் வேறு எதையும் இந்த தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்று அவனுடைய ஆடையை விட்டுட்டு என்ன செஞ்சாரு? ஓடினார். இருக்கிற நண்பர்களே, அன்பு உறவுகளே, உங்களுக்கு தெரியணும், நட்பு முக்கியம் இல்லை, உறவு முக்கியம் இல்லை, எனக்கு முக்கியம் யாரு? என் கடவுளுடைய கற்பனை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்னை யாரோ ஒருத்தர் பார்த்தாங்க, பேசுனாங்க, அவங்க மேலே அன்பா இருக்காங்க, அதனால நான் அவங்க சொன்னதெல்லாம் என்ன செய்கிறேன். இதெல்லாம் பாவம். பாவத்தை விட்டு, இழிவான இச்சைகளை விட்டு, இழிவான ஊனியல்பின் ஆசைகளை விட்டு நீ ஓடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகத்தில் பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம். தானியேல் பாபிலோனுக்கு போனாரு, அடிமையா கொண்டு போகப்பட்டாரு. அடிமையா கொண்டு போகப்பட்ட பாபிலோன்ல ராஜா திராட்சை ரசத்தையும் பன்னிக்கறியையும் இஷ்டம் போல வச்சிருக்காரு. ஆனா எல்லாவனும் நல்ல துண்ணா கொளுத்தான். ஆனா தானியேல் என்ன பண்ணார் தெரியுமா? இவை எதையும் நான் தொட மாட்டேன், என் கடவுளுக்கு விரோதமா நினைச்ச மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். உன் நண்பன் சொன்னான்ட்டு குடிக்காத, உன் சகல சொன்னா, மச்சான் சொன்னா, மாப்பிள்ளை சொன்ன, எவன் சொன்னாலும் கேட்காத. பைபிள் என்ன சொல்லுது? வசனத்துக்குள்ள வா. பிரைஸ் தி லார்ட். குடி வெறி, குடி பழக்கம், போதை பழக்கம்
உன் வாழ்வை அழித்து விடும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இச்சைகளை விட்டு என்ன செய்ய? வெளியேறு. 2 கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, என் உடலின் இழிவான ஆசைகளை, இழிவான என் உடலுடைய எல்லா கட்டுப்பாடுகளிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய இரத்தத்தினால் என் மாமிசம், என் உடல் எதற்கு என்னை கட்டுப்படுத்துகிறதோ அந்த இழி உணர்ச்சிகளிலிருந்து என்னை விடுவித்து உமது பிரமாணங்களுக்குள், உமது கட்டளைகளுக்குள் என்னை ஆட்கொண்டருளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 3வது, நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு ஆண்டவர் காண்பிக்கும் பாதை. வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். எனவே என் அன்புக்குரியவர்களே, சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சிருங்க. அல்லேலூயா. இப்போ இந்த பிரசங்கத்தை சில பேர் கேட்ட உடனே கரெக்டா சொல்றாரு அப்படின்னு சிலர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலை என்பது என்ன? இன்னைக்கு சிலைன்னா உடனே நிறைய பேருக்கு மாதாவுடைய சுரூபம், இல்லை ஏசாண்டவுடைய சுரூபம், புனித சவேரியாருடைய சுரூபம், இதை பார்த்த உடனே இதான் சிலை அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மில் பல பேர் இதை கேட்டுட்டு உடனே அந்த பாஸ்டர் சொல்றது சரிதான், இந்த பாஸ்டர் சொல்றது சரிதான் அப்படின்னு அப்படியே திசைமாறி போற ஒரு கூட்டம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த திசைமாறி போறவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அல்லேலூயா. ஆனா போறவன் எவனாவது நிலைச்சிருக்கானா? அதே சபையில எவனாவது இருக்கானா? சொல்லுங்க. அவன் அந்த சபையில இருந்து இந்த சபை, இந்த சபையில இருந்து அந்த சபை, அப்படியே ஓடி ஓடி அப்படித்தானக்கா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஏப்பா இத்தனை சபைக்கு போறீங்களப்பா, ஒரே சபையா ஆகுங்கன்னா ஒரு பையன் நினைச்ச மாட்டேங்க. அவனால ஒரு சபையெல்லாம் இருக்க முடியாது. அல்லேலூயா. உலகம் முழுவதும் ஒரே பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை தான் ஆண்டவர் ஏற்படுத்திய திருச்சபை. கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள். என்ன காரணம் தெரியுமா? நீங்க இந்த வசனத்தை படிங்க, நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமர் 1 அதிகாரம் நல்ல கவனிச்சு பாருங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? ரோமர் 1 அதிகாரத்துல ஆண்டவர் இங்க எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வாசிங்க பாப்போம். 28வது வசனம். கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப 23வது வசனத்துக்கு வாங்க. அழிவில்லாத கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரை போலவும் பரப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றை போலவும் உள்ள உருவங்களை, பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பரப்பன, நடப்பன, ஊர்வன, இதை தான் அவங்க வழிபட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் இன்னும் பைபிள் கொண்டு போக முடியாத ஒரு தேசம் இருக்கு. அது எது தெரியுமா? நிறைய வடகொரியா. வடகொரியாக்குள்ள என்ன செய்ய முடியாது, நீங்க பைபிள் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா வடகொரியாவின் கடவுள் யாரு அப்படின்னா, இப்ப இருக்கிற அதிபரும் அவனுடைய அப்பாவும் தான். வீட்டில் எல்லா வீட்லயும் போட்டோ இருக்கும். ஒரு வீடு எரிஞ்சா கூட அவன் எதை காப்பாத்துறானா இல்லையோ, எதை காப்பாற்றணும்? அந்த அதிபருடைய போட்டோவை காப்பாற்றணும். இல்லைன்னா அவனுக்கு தூக்கு தண்டனை.
அந்த தேசத்துடைய கடவுள் யாரு? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தானியேலின் புஸ்தகத்துல ஒரு சிலையை வச்சாங்களா? தானியேல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் பிறகு படிங்க. ஒரு சிலையை உருவாக்கி அந்த சிலையை கும்பிடணும்னு சொன்னான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, அதே போல சாலமோனின் ஞானத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் நேரத்தின் நிமித்தம் வேகமாக சொல்றேன். ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுல ஒருவன் இளைய மகன், ஒருவன் இறந்து போகிறான். பிரைஸ் தி லார்ட். இறந்து போனோடனே அப்பா ரொம்ப கவலையோடு இருக்கிறார். உடனே தம்பியெல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க தெரியுமா? அண்ணன்மாரெல்லாம் சேர்ந்து ஒரு மரத்தை எடுத்து அதை அறுத்து அதுல ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு சிறுவனை போல ஒரு சிலையை என்ன செய்யறாங்க, வடிவமைத்து அப்பாட்ட கொண்டு போய் வச்சு, அப்பா நம்ம தம்பியோட சிலை இந்த இருக்கு, நீங்க பாருங்கன்னு ஆறுதலுக்கு கொடுக்குறாங்க. இப்ப அப்பா சாவ போறாரு. இப்ப அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு, மகன்களே, இதோ இவன்தான் உங்களுடைய தெய்வம் என்று சொல்லி, இன்னைக்கு உலகத்தில் ஒன்று இருக்கு தெரியுமா? மூதாதையர் வழிபாடு. என்ன வழிபாடு? நமக்கு ஒரு வழிபாடு இருக்கு. என்ன தெரியுமா? கன்னிசாமின்னு சொல்லி நிறைய பேர் இருப்போம். நான் சில வீடுகளில் போனோம்னா மேலே ஒரு பெட்டி தொங்கிக்கிட்டு இருக்கும். நாங்க இப்ப இது என்னங்க கன்னி பெட்டி அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கன்னி பெட்டியில் கடவுள், அந்த கன்னி பெட்டி இருக்கிற இடத்துல ஆவிகள், தீய ஆவிகள் குடிகொண்டு இருக்கும். கன்னிப்பட்டி யார் வச்சிருக்கீங்களோ அங்கே மரித்த ஆத்துமா, நீ எந்த பேரை சொல்லி அந்த கன்னிப்பட்டி கட்டிருக்கீங்களோ அந்த ஆத்துமா மோட்சத்துக்குள்ள போகாது. அந்த ஆன்மா மோட்சத்துக்கு போகாதபடி நீங்களே தடைகளாக இருக்கிறீர்கள். ஏனெனில் அது ஆவியாக, அது பொல்லாத பிசாசின் கையிலே அந்த ஆத்துமா ஒப்பு கொடுக்கப்பட்டு நீங்கள் அவைகளை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். கவனிங்க. மூதாதையர் வழிபாடு அப்படின்னா இறந்தவர்ல வழிபடுவது. ரெண்டாவது பாருங்க, இந்த சொல்றாங்களே கன்னிச்சாமி, எங்க வீட்டுல கன்னிச்சாமி யாருங்க? இதெல்லாம் எங்கெங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க? இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? கிறிஸ்தவத்தில் இது இருக்கா? பேசுங்க. கிறிஸ்தவத்தில் இது இருக்கா? சிலை வழிபாடு எங்க இருந்து வந்துச்சுன்னா, ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசன் தன்னுடைய சிலையை எங்கும் வைத்து சொல்லுகிறான், என்னை மக்கள் வழிபடணும். ராஜாக்களை வழிபட்டாங்க. அதனாலதான் பாருங்க, நீங்க பாருங்க, ரவுடி வெட்டப்பட்டு சாவர ரவுடிக்கு கூட என்ன வச்சுட்டாங்க, சிலையை வச்சு அது பெரிய ஒரு சாமி கொண்டாட்டமாவே மாறிட்டு. சிலை வழிபாடு என்னன்னா, கடவுள் அல்லாதவற்றுக்கு திருச்சபை நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறது. நீங்க நல்ல கவனிங்க. உடன்படிக்கை பெட்டியை கடவுள் ஏற்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். உடன்படிக்கை பேழை யார் செய்ய சொன்னா? ஆண்டவர். உடன்படிக்கை பேழையில என்ன இருந்தது? ஆரோனின் கோல், மன்னா, 10 கட்டளை. அந்த உடன்படிக்கை பேழை செய்யும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 4 தூதர்களை நிறுத்துகிறார். சாலமோன் ஆண்டவருக்கு கோவில் கட்டினாரா? அப்ப என்ன நடந்துச்சு சொல்லுங்க? என்ன நடந்துச்சு? சேராபீன்கள், கேராபீன்கள், வான தூதர்களை அடையாளமிட்டு அவர் நிலைக்கால்களையும் கதவுகளும் பதிக்க வைத்தார். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புனிதர்களை திருச்சபை நமக்கு மாடல் பண்ணுது. அல்லேலூயா. மாதா, சூசேப்பர், அந்தோனியார் எல்லா இடத்துல இருக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருச்சபை கொடுக்கிறதுனுடைய விளைவு வேற, இந்த பிரிவினை சபைக்காரர்கள் பேசுவது வேற. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மாதா சுரூபத்தை பார்க்கும்போது, இயேசுவின் திரு சுரூபத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள், அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீங்க எடுத்து வாசிக்கிற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளும்படி காண்பிக்கிறேன். விடுதலை பயணம், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். விடுதலை பயணத்திலே ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க பாப்பா. 24வது வசனம், நான் என் பெயரை நினைவுபடுத்தும். இப்ப நீங்க 24 படிங்களேன். எனக்கென்று மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் மாடுகளையும்
அதன் மேல் எரிபலிகளாகவும் நல்லுறவு பலிகளாகவும் செலுத்து. நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். போட்டிருக்கா? எங்க போட்டிருக்குன்னு கேட்கிய? வசனம் சொல்லலையோ, அதிகாரம் சொல்லலையோ? அப்படி சொல்லலாம்ல. விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் கவனிக்கலான்னு பார்த்தேன். அல்லேலூயா. எத்தனை அதிகாரம்? 20, 24. எப்படி பீடம் கட்டு? மண்ணால் ஒரு பீடம் கட்டி அதுல காளைகளையும் ஆடுகளையும் என்ன செய்ய, எனக்கு வந்து காணிக்கையாக ஒப்பு கொடுத்துட்டு நீ போகும்போது, நான் என் பெயரை நினைவுபடுத்தும் எல்லா இடத்திலும் நான் வந்து உங்களுக்கு ஆசி வழங்குவேன். கை தட்டுங்க பாப்பா. அதனாலதாங்க கத்தோலிக்க திருச்சபை இன்னைக்கு முக்குக்கு எல்லா இடத்துலையும் மாதா கபி, சூசேப்பர் கபி, செபஸ்தியார் கபி எல்லாம் வச்சிருக்கு. எதுக்கு? எப்பா இந்த பக்கம் வழியா போகும்போது உனக்காக இந்த புனிதர்களுடைய பரிந்துரை உண்டு. இந்த புனிதர்கள் வாழ்ந்து காட்டிய மாதிரிகளின் படி இந்த தெருவில் உள்ள மக்கள் வாழணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, செபஸ்தியார் கபி பக்கம் தான் சீட்டு விளையாடுறான். ஏன்னா அந்த நிழல் தான் அவனுக்கு சுகமா இருக்கு. சகாய மாதா சவுறு பக்கம் உட்கார்ந்து தான் துப்பிக்கிட்டே சீட்டு விளையாடுறான். கெபியை எதுக்கு கட்டினாங்க? திருச்சபை நம்முடைய பங்கு சமூகம் ஆலயத்தையும் கெபியையும் கட்ட நோக்கம் என்ன? இந்த வழியா போகும்போது கடவுள் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கணும், கடவுளை ஞாபகப்படுத்தணும், இறைவனை ஞாபகப்படுத்துறதுக்கு உனக்கு ஆசீர்வாதத்துக்கு கட்டப்பட்ட கெபி. ஆனா இவன் என்ன பண்றான்? அங்கதான் துப்புறான், அங்கதான் சீட்டாடுறான், அங்கதான் எல்லா டூலியத்தையும் பண்ணி பாட்டிலையும் போட்டு போறான். இது ஆசீர்வாதமா சாபமா? நீங்க பேச மாட்டீங்களே. ஆசீர்வாதமா சாபமா? கடவுள் சொல்றார், என் பேரை நினைவுபடுத்துற இடத்துல நீங்க வந்து என் பேரை எனக்கு நினைவுபடுத்துனீங்கன்னா நான் வந்து உங்க நடுவில் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுக்கிறாரு. கடவுளுக்காக வாழ்கிறவர்களுக்கு கடவுள் நினைவு பீடம் வைக்கிறாரு. புனித சவேரியார், புனித இஞ்ஞாசியார், புனித அகஸ்தினார், புனித பியோ, கோடியர் புதனார் அந்தோனியார், இவங்களாம் யாருக்காக வாழ்ந்தாங்க? அவங்க வாழும் போதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸ் மாதிரிலாம் என்ன செய்யல, தம்பட்டம்லாம் அடிக்கல. அற்புத வரம் பெற்ற ஐயா வர்றாரு மார்த்தாண்டம் அப்படின்னா போடல. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர குணமளிக்கும் வரம் பெற்ற அப்படின்னா போட்டுருச்சா? ஒருத்தரும் போடல. இருக்கிற காலத்தில் அவங்களுக்கு உலகம் ஒரு மதிப்பு கொடுக்கல. புனித பியோ பாருங்க, 5 காயம் பெற்ற பியோவை உள்ளே சிற வச்சுட்டாங்க. நிப்பாட்டு. நமக்கு தெரிந்த நாம வாழும் போது 5 காயம் பெற்ற இந்த தஞ்சாவூர்ல இருந்த என்ன பேரு ரோசலின் சிஸ்டர் பார்க்க விடுறாங்களா? இப்போ ஏமா கொஞ்சம் பேசாம உள்ள உட்காரு, அமைதியாரு. திருச்சபை என்ன செய்து தெரியுமா? நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை கூட திருச்சபை சரி செய்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் திருச்சபை உடனே எந்த அற்புதத்தையும் அங்கீகரிப்பதில்லை. கை தட்டுங்க பாப்போம். எந்த அற்புதத்தையும் உடனே பிரகடனப்படுத்தாது. திருச்சபை என்ன செய்து? ஆய்வு செய்கிறது, ஆராய்ச்சி செய்கிறது, பிபிலிக்கலாக அறிவியல் பூர்வமாக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து தான் அதுக்கப்புறம் அது பிரகடனமே படுத்துது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சிலை வழிபாடு என்பது என்ன? இதை விட்டுருவான். இந்த இருக்கிற சூசைப்பரை மாதாவையும் தான் பிடிச்சிக்கிட்டு பாதி பேர் தொங்கிக்கிட்டு இருப்பான். இயேசுவை கூட விட்டுருவான். ஆனா யாரை பிடிச்சிக்கிடுவான்? அவனுக்கு பிடிக்காத ஆள் யாரு சொல்லுங்க? யாருக்கு உங்களுக்கு தெரியுமா? பிசாசுக்கு யாரை பிடிக்காது? மாதாவை பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. சாத்தானுக்கு பாருங்க, நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. இயேசுவை சோதிச்ச சாத்தான் யாரை சோதிக்க முடியல? ஏங்க பேசுங்க. இறை மகனை சோதித்த பிசாசு யாரை சோதிக்க முடியல? மாதா பக்கமே வர முடியல. ஏன்? அவள் திரியேகத்துவத்தின்
திரியேகத்துவத்தின் மறைபொருள். கை தட்டுங்க. அது உன் அறிவுக்கு, ஏன் அறிவுக்கெல்லாம் விளங்காதுப்பா, விளங்காது. உன் புத்திக்கு அது எட்டாது. அவள் திரியேகத்துவத்தினுடைய மறைபொருளாக இருக்கிறவள் தான் அன்னை மரியாள். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்ம சிலை வழிபாட்டை விட்டு விலகி ஓடணும். சிலை வழிபாடுனா என்னங்க? எடுத்துக்கோங்க, இதை விட்டு நீங்க வெளியே வாங்க. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு நேராக வாசிங்கப்பா. கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி ஆகியவற்றை நாடி தேடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க 6வது வசனத்துக்கு வாங்க. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவு உள்ளவர்களுக்கே. பிரைஸ் தி லார்ட். இப்ப அடுத்து பாருங்க. செல்வத்தை சேர்க்க விரும்புவோர் சோதனைகளாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் போட்டிருக்கு, பொருளாசையே எல்லா தீமைக்கும். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வகையான என்ன செஞ்சாங்களாம்? தங்களை தாங்களே வருவித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனை. என்ன ஆசை? செல்வத்தின் மீது பற்று, பொருளாசை. பொருளாசை என்பது விக்கிரக சிலை வழிபாடு, சிலை வழிபாடு. செல்வத்து மேல உனக்கு அக்கறை இருக்கு, பணத்து மேல உனக்கு அக்கறை இருக்குது, உனக்கு காசு தான் அப்படின்னா காசே தான் கடவுளப்பா. சிலை வழிபாடு என்பது பொருளாசையை காண்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு உள்ளது போதும்னு இருக்கணுமே தவிர காசுக்கு பின்னால் நினைச்ச கூடாது, ஓடக்கூடாது. ஒரு அழகான ஒரு சம்பவத்தை ஒருவர் எழுதியிருந்தார். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாட்ட போய் ஒருத்தன் கேட்டானா, ராஜாவே எனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றணும், சொல்லுப்பா. எனக்கு நீங்க வேண்டியதை, எனக்கு செல்வத்தை தர வேண்டும் அப்படின்னு கேட்டார். எனக்கு நான் ஆசைப்படுறதெல்லாம் நீங்க தரணும். உன்ன ராஜா சொன்னாரா, உனக்கு என்னெல்லாம் ஆசைப்பா? எனக்கு நிறைய நிலம் வேணும், தோப்பு வேணும். அப்ப சொன்னாரா, இந்தா இந்த நாடே உன் கண்ணு முன்னால இருக்கு. எவ்வளவு இந்த காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ள நீ எவ்வளவு தூரம் ஓடுறையோ அவ்வளவு தூரம் உனக்கு சொந்தம்னாரா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இவன் ஓடினானா, நீங்கன்னா எவ்வளவு ஓடுவிய? ராஜாவே சொல்லிவிட்டாரு, நீ எவ்வளவு ஓடுறியோ அவ்வளவு உனக்கு. ஓடினா 1 கிலோமீட்டர் விடுமா? ஆசை போதுமா? 1 கிலோமீட்டர் ஓடியாச்சு, போதும்பா. இருப்பியா? இருப்பியாமா? இல்லை. ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், காலையிலேருந்து சாயங்காலம் வர ஓடிட்டான். இப்போ ராஜா எப்பா ஓடிட்டியான்னு பார்க்கணும், இழுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஓடுனா ஓடுறே, இன்னும் டைம் ஆக போதில் 1/2 மணி நேரம் தானே இருக்கு, ஓடல. கடைசியில் ஓடி ராஜா நிற்காரு. ராஜாவுக்கு மேலே பொத்துன்னு விழுந்தான். ஓடிட்டியாப்பா, எடுத்துக்கோப்பா. பொசுக்குன்னு உசுறு போயிட்டு. ஏன்னா இவன் தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஓடி இருக்கானே. இப்போ ராஜா சொன்னாரான், இல்லை இவனுக்கு தேவை 6 அடி நிலம் தான், புதைங்கல் அப்படின்ட்டு போயிட்டாரான்.
பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க. திங்கவும் மாட்டான், உடுத்தவும் மாட்டான், கடைசியில் புதைக்க வேண்டியதான், புதைச்சிட வேண்டியதான். அந்தால கொண்டு போய் யாருக்கும் கொடுக்க மாட்டான். சிலர் பார்த்தீங்களா ரொம்ப கருத்தா இருப்பாங்க. அன்னைக்கு ஒருத்தனை பாருங்க, இந்த வீட்டில் திண்ணை வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. மிந்திலாம் திண்ணை உண்டா? இப்போ நம்ம ஊர்லலாம் கிடையாதுண்ணே. சில ஊரில் மிந்திலாம் என்ன இருக்கும், மிந்தி நம்ம ஊரில் கூட இருந்திருக்கும், திண்ணெல்லாம் உண்டு இருந்திருக்கும். பாருங்க ஒருத்தங்க கட்டியிருக்காங்க, கட்டிட்டு ரோட்டில் பாதி எடுத்துட்டான். இப்போ மிந்திலாம் வீட்டு கதவு எங்கே இருக்கும், கேட் எங்கே இருக்கும், நம்ம இடத்துல இருக்கும். இப்போ கேட் எங்கே இருக்குது, ரோட்டில் தான் இருக்கும். அதுதான் புதிய ட்ரெண்ட். அதில் ரோட்டை போட்டு சறுக்க போட்டுட்டு அதில் கம்பியாக பதிச்சு வச்சிருக்கான். எதுக்கு? யாரும் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, உட்கார்ந்துடக்கூடாது. அட பாவி பையன், என்ன பெருந்தன்மை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அபகரிக்கிற புத்தி, அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படுறது எல்லாமே சிலை வழிபாடு தான். பிரைஸ் தி லார்ட். கை கொடுத்து சொல்லுங்க. செல்வத்தின் மீது இருக்கிற பற்று உங்களை அழிவுக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. செல்வத்தின் மீது இருக்கிற பற்று உங்களை எங்க கொண்டு போய் சேர்த்துரும்? அழிவுக்குள்ளாக கொண்டு போய் சேர்த்துரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்ப நாலாவது காரியம் எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1 வாசிங்கம்மா. எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 4வது பாயிண்ட் 5வது பாயிண்ட் இதுல இருக்கு. 4வது பாயிண்ட் உதறி தள்ளி விட்டு ஓடு. சொல்லுங்க என்னது? எல்லாம் உன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்ய? உதறி தள்ளு. 5வது மன உறுதியோடு ஓடு. சொல்லுங்க என்னது? மன உறுதி. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் தெய்வம் எனக்கு வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடுவேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. பொறுமையோடு ஓடுங்க. யார் கேலி பண்ணாலும், யார் உங்களை நையாண்டித்தனம் பண்ணாலும், யார் உங்களை பார்த்து என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் உங்க பார்வையை மட்டும் மாத்திராதீங்க. அல்லேலூயா. முதலாவது, நீங்கள் உங்கள் உயிர் தப்ப ஓடுங்கள், பாம்பை கண்டு ஓடுவது போல. 2வது, உங்கள் இழிவான உணர்ச்சிகளையும் ஊனியல்பின் ஆசைகளை விட்டு ஓடுங்கள். 3வது, செல்வத்தின் மீது இருக்கிற பற்று பண ஆசையை விட்டு ஓடுங்கள். 4வது, உங்களை சுத்தி இருக்கிற எந்த பாவமும் உங்களை நெருங்காதபடி ஓடுங்கள். 5வது, பொறுமையோடு மன உறுதியோடு கடவுளுக்குகந்த வைராக்கியமுள்ள சாட்சிய வாழ்வு வாழ ஓடுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கடவுள் உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது வசனத்தை படிச்சிருவோம். நம்பிக்கையை தொடங்கியவரும் அதை நிறைவு செய்கிறவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். ஆமென். அல்லேலூயா. கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக, பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, 22வது வசனத்தை படிங்க. நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள
தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கை இணைப்பாளர் இயேசுவின் முன்னிலையிலும் ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.